எம்ஜிஆர் அப்பதான் உள்ள அறிமுகம் ஆகி வந்துட்டு இருக்காரு. அதிமுக கட்சிக்காரங்களே எம்ஜிஆருடைய சாதனைகளை எடுத்து சொல்ற எம்ஜிஆருடைய ஒரு எளிமையான நேர்மையான கருத்து. அந்த விழாவில் அவர் சும்மாதான் பேச கூப்பிட்டாங்க, கட்சி ரீதியாக அவரை கூப்பிட்டாங்க. எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஒரு சமயம் ரயில்வே தமிழ் கலை மன்றத்துல ஒரு நாடக விழா. அந்த நாடகம் நடக்கும்போது அதற்கு தலைமை தாங்க அவங்க அழைச்சிருந்தது நிதி அமைச்சர் சி சுப்பிரமணியம் அவர்கள். இப்ப நிதி அமைச்சர் சி சுப்பிரமணியம் காங்கிரஸ்ல கட்சியில இருக்கிறவர், காமராஜருடைய அந்த அமைச்சரவையை சேர்ந்தவர். காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல்ல காமராஜருக்கு எதிரானவர். சீசு, ராஜாஜி இவங்கெல்லாம் ஒரு குரூப், காமராஜர் இன்னொரு குரூப். காமராஜர் கொஞ்சம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுப்பவர். ராஜாஜி, சி சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் ஏழைகளுக்கு இறக்கப்பட்டாலும் கூட அந்த குலக்கல்வி திட்டம்னு 53ல ஒன்று அறிவித்தார் அல்லவா ராஜாஜி, அதற்கு சற்று ஆதரவாகவே இருந்தார்கள். ஏன்னா மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆள் வேணும், எல்லாரும் படிச்சுட்டா அப்புறம் இந்த துணி துவைக்கிறதுக்கு, தூய்மை பணிகளுக்கு, துப்புரவு பணிகளுக்கு எல்லாம் யார் இருக்கா, யார் போய் அந்த வேலையை செய்யறது? அதனால அவங்களும் கொஞ்சம் பேசிக் எஜுகேஷன் அவங்களுக்கு தேவைதான், ஓரளவுக்கு படிப்பு இருக்கட்டும், மீதி நேரத்துல அவங்களுடைய வேலைகளை அவங்க செய்யட்டும் அப்படின்றது ராஜாஜி போன்றவர்களுடைய வாதமாக இருந்தது. இதனால் காங்கிரஸே இரண்டுபட்டு இருக்குது அந்த காலத்துல. அந்த சமயத்துல திமுக மிக வேகமாக ஒரு அதீத வளர்ச்சி பெற்று கொண்டு வருகிறது. அந்த வளர்ச்சிக்கு திரைப்பட கலைஞர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். அந்த நேரத்துல வந்த திரைப்படங்களும் அந்த KR ராமசாமி போன்றவர்கள், எம்ஜிஆர் கிடையாது, KR ராமசாமி போன்றவர்கள்லாம் ரொம்ப உறுதுணையாக இருக்கின்ற அந்த ஒரு காலகட்டத்துல எம்ஜிஆர் அப்பதான் உள்ள அறிமுகம் ஆகி வந்துட்டு இருக்காரு. அந்த சந்தர்ப்பத்துல திமுக காமராஜ் பக்கம் ஆதரவா இருக்குது, குலக்கல்வி திட்டம் வேண்டாம் அப்படின்னு. இந்த தருணத்துல இந்த சூழ்நிலையில நடக்கிற ஒரு விழா. இந்த விழாவுக்கு சி சுப்பிரமணியம் அவர்கள் தலைமை தாங்க அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் அந்த விழாவுல என்ன பேசுறாருன்னா, நாங்க வயசானவங்க, ஆனா இளைஞர்கள் இருக்கிறார்கள். இப்ப எம்ஜிஆர் எல்லாம் திரைத்துறைக்கு புதிதாக சாதனைகள் செய்து கொண்டிருப்பவர். ஏன்னா அதுக்கு முன்னாடியே மர்மயோகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற காலம் அது. இது 1954 நான் சொல்றது, குலக்கல்வி திட்டம் அறிவித்த பிறகு, அதாவது கொண்டு வரணும்னு சொன்ன பிறகு, அறிவிக்கல, கொண்டு வரணும்னு சொன்ன பிறகு. அப்போ இளைஞரான எம்ஜிஆர் நடிப்பை பற்றி அதிகமாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சி சுப்பிரமணியம் அதை கேட்க நான் ஆவலோடு இருக்கிறேன்னு அமர்ந்துடுறார். அவருக்கு எம்ஜிஆரை பேச வச்சு கேட்கணும்னு ஆசை. ஏன்னா எம்ஜிஆரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்காரு. அவர் ஒரு வளர்ந்து வரும் கலைஞர், மிகச்சிறந்த அர்ப்பணிப்பு உடையவர், கட்சிக்கான ஒரு அர்ப்பணிப்பு ஒப்படைப்புடன் செயல்படக்கூடியவர், ஒரு கமிட்மெண்ட் உள்ளவர், சும்மா ஒரு ஒப்பேத்திட்டு போற ஆள் கிடையாதுன்னு கேள்விப்பட்டிருக்காரு. அப்போ எம்ஜிஆர் பேச எந்திரிச்சவர் அவர் சொல்றாரு, நான் அதிக படிப்பு இல்லாதவன், நான் பள்ளிக்கூடம் போனதில்லை, 2 என்னமோ தானே படிச்சாரு, எனக்கு படிப்பறிவு அவ்வளவு கிடையாது. ஆனால் சிறு வயதுல இருந்து நான் நாடக கம்பெனில இருந்தனால இந்த இலக்கியம், புராணம் இது பற்றியான கேள்வி ஞானம் எனக்கு இருக்கு. அந்த பாடல்கள்லாம் அவங்க வசனம் பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. எந்த பாடல், இப்ப மகாபாரதம், ராமாயணத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் அவங்க மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் பற்றி நல்லா கேட்டு தெரிஞ்சு இருப்பாங்க. இந்த மாதிரி கேள்வி ஞானம் எனக்கு உண்டு. அந்த வகையில நான் எனக்கு தெரிந்ததை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சவர் என்ன சொல்றாரு, அப்போ திமுகவினுடைய கொள்கை என்னன்னா, கோயில்ல இருக்கிறது கல்லு, அதை போய் கும்பிடுகிறவன் பகுத்தறிவுக்கு புறம்பானவன் அப்படின்றது ஒரு திமுகவினுடைய ஒரு கருத்து. கோயில்ல கல்ல கும்பிடக்கூடாது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னாலும் கூட கோயில்ல இருக்கிற கல்லுக்கு அபிஷேகம் பண்றது, ஆராதனைகள் பண்றதெல்லாம் வேஸ்ட், அது பகுத்தறிவுக்கு புறம்பானதுன்ற ஒரு கருத்து இருக்கு. கோயிலுக்கு போகக்கூடாது. அதனாலதானே சிவாஜி கணேசன் திருப்பதி போயிட்டு வந்த பிறகு அவர் கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். அப்படி ஒரு கருத்து இருக்குது. 2வது கருத்து என்னன்னா, ஒண்ணு கோயிலுக்கு போறது பகுத்தறிவுக்கு புறம்பானது, 2வது புராணங்களில் அதிக ஆபாசமான கதைகள் இருக்கின்றன, இந்த புராணங்களில் வரக்கூடிய இதை ஒழிக்கணும். உடனே நாடகம் பார்க்க உட்கார்ந்து இருந்த ஒருவர், நாங்க நாடகம் பார்க்க தான் வந்தோம், உங்க கட்சி கதையெல்லாம் கேட்க வரல அப்படின்ற.
அவர் கோபமா அப்படி ஒரு சத்தம் கொடுத்த உடனே எம்ஜிஆர் வந்து ரொம்ப நிதானமா பதில் சொல்றாரு. இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்றது வந்து எமோஷனல் ஆகாம இருக்கிறது. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உணர்ச்சி வசப்பட்டு கோபமாகவோ அல்லது ரொம்ப சிரிச்சோ சந்தோஷப்பட்டோ அப்படியெல்லாம் காட்டிக்கவே கூடாது. எந்த நேரத்திலையும் ரொம்ப கண்ட்ரோல்டா கம்போஸ்டா இருக்கிறவங்க தான் ஒரு நல்ல தலைவரா இருக்க முடியும். அப்படி எம்ஜிஆர் வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர்ன்றதுக்கான ஒரு உதாரணமாக இதை கொள்ளலாம். அத பொறுமையா அவர் சத்தம் போட்ட உடனே அவர் சொல்றாரு, நானா இங்க வரல, எனக்கு அழைப்பு வந்து என்னை அழைத்தார்கள் வந்தேன். இன்னொன்னு, சி சுப்பிரமணியம் ஐயா அவங்க நடிப்பை பத்தி பேச சொன்னாங்க. அப்ப நடிப்பதற்கேற்ற கதைகள் என்று புராண கதைகளை தேர்வு செய்ய முடியாது, அதில் ஆபாசம் இருக்கிறது, அந்த கதைகளை நீக்க வேண்டும்னு சொன்னேன். நடிப்புக்குரிய கதைகளை தெரிவு செய்கின்ற பட்சத்தில் இந்த ஆபாசங்கள் நீக்கப்பட வேண்டும்னு சொன்னேன். நான் என் கட்சி பற்றிய கருத்துக்களை உங்க முன்னாடி சொல்ல வரல. எனக்கு கட்சி உண்டு, கொள்கை உண்டு. அதை நான் எங்க சொல்லுவேன்னா என்னுடைய நாடக மேடையில் சொல்லுவேன். நீங்க என்னுடைய நாடகத்தை பார்க்க வாங்க, அந்த நாடகத்துல என்னுடைய கட்சி கொடியை காட்டுவேன், என்னுடைய கதாபாத்திரங்களுக்கு கட்சியாளர்களுடைய பெயர்களை சூட்டி இருப்பேன், அங்க நான் கட்சி கருத்துக்களை வசனமாக பேசுவேன், பாடலாக பாடுவேன். எல்லா வேலைகளையும் என்னுடைய கட்சிக்கான பிரச்சாரமாக என்னுடைய நாடகத்தை நான் நடத்துவேன். நீங்க அங்க வந்து பாருங்க, என்னுடைய கட்சி பிரச்சாரம் என்பது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இங்க நான் வந்து கட்சி பிரச்சாரம் பண்ண வரல, நீங்க கூப்பிட்டனால வந்தேன், அவர் கேட்டனால நான் இதை சொல்றேன் அப்படின்னு பொறுமையா சொல்லிட்டு மீதி பேச்சுக்களையும் பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டார். இவர் உட்கார்ந்த பிறகு சி சுப்பிரமணியம் எழுந்து நின்று மீதி இவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்கிறார். நம்ம அவரை வந்து பேச சொன்னோம், அதனால அவர் பேசுறாரு, அவர் கட்சி பிரச்சாரம் செய்ய இங்க வரல, நாடகத்துக்குரிய கதைகள் எப்படி தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் அவர் இங்க எடுத்து சொன்னாரே தவிர அதில் ஆபாசங்கள் இருக்கக்கூடாது, ஆபாசங்கள் நிறைந்த புராண கதைகளை நீக்க வேண்டும் அப்படிதான் சொன்னாரே தவிர அவர் வந்து இந்து மதத்துக்கு விரோதமாக எதுவும் பேசல. அதனால அப்படி நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் கேட்கின்ற விஷயங்களில் நமக்கு வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு வேண்டாதவற்றை விலக்கி விடலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவல்லவா, அதை அவர் சி சுப்பிரமணியம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லிவிட்டு, எம்ஜிஆர் படிக்காதவர்னு சொன்னாரு, ஆனா இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு. அவர் வந்து அவருடைய அனுபவ ஞானம், அனுபவ அறிவை கொண்டு கருத்துக்களை தெளிவாக உள்வாங்கி பேசியிருக்கிறார், அவரை நான் பாராட்டுகிறேன்னு சொல்றார். இது வந்து சி சுப்பிரமணியம் எம்ஜிஆருடைய அந்த கொள்கை பற்று, அதனை பாராட்டுகிறார். இப்ப இவர் மட்டுமல்ல, இந்த திமுக இயக்க வரலாறு, திமுக வரலாறுன்னு திருநாவுக்கரசு என்பவர் எழுதியிருக்கிறார். 3 நூல்கள் எழுதியிருக்கிறார், 3 வால்யூம்ஸ் டுகெதர். அதுல பார்த்தா இந்த சம்பவத்தை விளக்கும் போது அவரே சொல்கிறார், நான் ஆரம்ப காலத்துல எம்ஜிஆருடைய பேச்சுக்கள் கேட்டிருக்கேன், அவர் கருத்து குழப்பம் எதுவும் இல்லாமல் தெளிவாக பேசுவார் அப்படின்றார். அப்ப எம்ஜிஆருக்கு மனசளவுலேயே திமுக கொள்கைகளில் எந்த குழப்பமும் கிடையாது. அவர் அதை மேடையில் பேசும்போது தெளிவாக புரிந்து கொண்டு அழகாக எடுத்துரைப்பார். அவர் அடுக்குமொழிக்கு அண்ணான்ற மாதிரி அடுக்குமொழியில பேசுறவர் கிடையாது. கலைஞர் மாதிரி இலக்கியத்தரமான சொற்றொடர்களை பயன்படுத்தி பேசுகின்றவர் கிடையாது. ஆனால் எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் தெளிவாக தன்னுடைய கட்சி கருத்துக்களை, தன்னுடைய கொள்கையை எந்த கூட்டத்திலும், யார் கலந்து கொள்கின்ற கூட்டமாக இருந்தாலும் அங்கு தன்னால் முடிந்தவரை தன்னுடைய கொள்கையை அவர் எடுத்து சொல்வார். அவர் தன்னை வந்து ஒரு கொள்கை பரப்பு நோக்கத்தோடையே ஏதோ இறைவன் படைத்ததாக கருதி கொண்டு எங்கு போனாலும் தன்னுடைய கொள்கையை பற்றி 2 சொற்கள் சொல்லாமல் இருக்க மாட்டார். அப்போ அவர் வந்து இந்த புராண கதைகளை வந்து நீக்க வேண்டும்னு சொன்னது அவர் இந்து மத விரோதியோ என்று நினைக்க தூண்டுகிறது இல்லையா? இதுக்கு ஒரு பதில் நான் தரேன். அவர் இந்து மத விரோதி கிடையாது. அவர் அதிமுக ஆரம்பிச்ச பிறகு இந்து மதத்துக்கு ஆதரவான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்பதை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, அவர் வந்து திமுக கொள்கைக்கு விரோதமானவர், அவர் வந்து அப்படித்தான் ஆரம்பத்துல இருந்து இருந்தாரு, பின்னாடி அவருடைய சுயரூபம் தெரிந்தது, அதிமுக தொடங்கிய பிறகு அவருடைய சுயரூபம் தெரிந்தது, அவர் ஒரு மதவாதி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. வயசாக வயசாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவருக்கும் ஏற்பட்டிருக்கும். நம்ம கலைஞர் வீட்டுக்கு சாய்பாபா வந்ததை பாக்குறோம், இன்னைக்கு வந்து முதல்வருடைய மனைவி எல்லா கோயிலுக்கும் போய் வேண்டிக்கிறத பாக்குறோம்.
அப்ப இதெல்லாம் அவங்க 35-40 வயசுல செய்திருக்க மாட்டாங்க. ஒரு வயசுக்கு மேல அவங்களுக்குள்ள சில மாற்றங்கள், கடவுள் பக்தி இதெல்லாம் வர்றது இயற்கை தான். மாற்றமே இல்லாத மனிதன் வாழ்க்கை இருக்க முடியுமா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல. அதனால பிற்காலத்தில் அவர் கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கலாம். ஆனா எம்ஜிஆர் திமுகவுல இருக்கும்போது திமுகவினுடைய கட்சி கொள்கைகளுக்கு உண்மையாக இருந்தார். அவரு அவருடைய சுய வரலாறு நான் ஏன் பிறந்தேன் நூல் எழுதும்போது அதுல 2 விஷயங்களை குறிப்பிடுறார். ஒன்று என்னன்னா, கருத்தடை சட்டம் அது 75ல வருது. 75ல சஞ்சய் காந்தி ரொம்ப தீவிரமாக அதை நடைமுறைப்படுத்துகிறார். அது மாசத்துக்கு 15 பேர் பிடிச்சிட்டு வரலன்னா சம்பளமே கிடையாதுன்ற நிலைமையெல்லாம் 75ல இருந்தது. 1975ல. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் 77ல அதிமுக வெற்றி பெற்று அவர் முதல்வரான பிறகு அதை ஒழித்தார். அது ஒரு பெரிய மாபெரும் சமூக மாற்றம். ஏழை கிராம ஆசிரியர்களிடத்திலே உண்டான ஒரு மிகப்பெரிய மாற்றம், அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கௌரவம் எம்ஜிஆர் கொண்டு வந்தது. அதெல்லாம் இன்னைக்கு யாருமே சொல்றது கிடையாது. அதிமுக கட்சிக்காரங்களே எம்ஜிஆருடைய சாதனைகளை எடுத்து சொல்ற அளவுக்கு யாரும் இல்லை, அவங்களுக்கு அது தெரியவும் இல்லை. அப்போ அதுல நான் ஏன் பிறந்தேன்ல எம்ஜிஆர் 2 விஷயங்களை சொல்றார். ஒண்ணு கருத்தடை சட்டத்தை அதாவது கருத்தடை முறையை அதிகமாக பின்பற்றுகிறவர்கள் இந்துக்கள். ஏன்னா கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ அதை அதிகம் பின்பற்றுவது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்றார். அவர் தனக்கு தெரிஞ்சதை சொல்றாரு, ஆணித்தரமாக புள்ளி விவரங்களோடெல்லாம் சொல்லல. அவர் தன்னுடைய மன கருத்தை சொல்கிறார். இஸ்லாமியர்களுக்கு அது பாவம்னு சொல்லி இருக்கிறனால அவங்க அதை செய்ய மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் செய்யறாங்களா இல்லையான்னு இவருக்கு தெரியல, அதனால அவர் அதற்குள்ள போகல. இந்துக்கள் அதை செய்யறாங்க, கருத்தடை செய்யறாங்க. என்ன காரணம் அப்படின்னும் போது அவங்க கடவுள் கொடுக்கிறாருன்னு சொல்லும் போது சினிமாவுல எல்லாம் கட்டில பிரிச்சு போடு கடவுள் கொடுக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்ற வசனங்கள்லாம் வந்தது. அப்புறம் காமெடி நடிகர்கள் குழந்தைகள் நிறைய பெற்றுக்கொண்டு வருவது போல இப்படியெல்லாம் பார்த்து மக்கள் கொஞ்சம் சங்கடப்பட்டு என்ன செய்தாங்க, 2 பிள்ளையோடு நாம் இருவர் நமக்கு இருவர்னு பின்னாடி கருத்தடைக்கு உட்பட்டாங்க. அதை ஏற்றுக்கொண்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம், பெண்கள் வேலைக்கு போவது, பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம்லாம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது அந்த நாம் இருவர் நமக்கு இருவர் திட்டம். அதை நம்ம மறுக்க இயலாது. ஆனா எம்ஜிஆர் என்ன சொல்றாரு, இதனால இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைகிறது. எப்படி பாக்குறாரு பாருங்க. இந்துக்கள் கருத்தடை முறையை பின்பற்றுவதால் இந்துக்களின் எண்ணிக்கை வளரவில்லை. ஆனால் இந்துக்கள் அல்லாதவர்கள் அந்த முறையை பின்பற்றாததால் அவர்களுடைய எண்ணிக்கை உயர்கிறது அல்லது அப்படியே இருக்கிறது. இந்த ஒரு வேறுபாட்டை நாம் காண்கிறோம். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, பசுவதை பற்றி பேசுறாரு. நான் ஏன் பிறந்தேன்ல பசுவதை பற்றி பேசும்போது பசுவதை கூடாது என்று இந்து மதம் கருதுகிறது. ஆனால் நாம் இருக்கும் இந்தியா நாடு ஜனநாயக நாடு என்பதால் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாட்டிறைச்சி சாப்பிடுவோர் பசுவதை செய்யும் போது அதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம், ஒப்புக்கொள்கிறோம். காரணம் இது ஒரு ஜனநாயக நாடு. அப்ப ஜனநாயக முறையில் ஆட்சி செய்யும் போது நாம் இந்த பசுவதையை மாட்டிறைச்சி சாப்பிடுபவர்களுக்காக ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்ட்டு இது ஜனநாயகத்தை பாராட்டுகின்ற வகையில் அவர் இதையும் குறிப்பிடுகின்றார். ஆக அவர் இந்து மத விரோதியாக இருந்தது கிடையாது. அதற்காக இந்து மத ஆதரவாளர் என்றும் சொல்ல முடியாது. அவர் எல்லா மதங்களையும் பார்க்கின்ற வகையில் ஒரு மனிதநேய அடிப்படையில் தான் இந்து மதத்தின் எண்ணிக்கை குறைகிறது என்பதை குறிப்பிடுகிறார். அதே வேளையில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய புராண கதைகளில் காணப்படும் ஆபாசங்களை நீக்கிவிட வேண்டும் என்கிறார். திருவிளையாடல் புராணத்தையே தீ வச்சு கொளுத்தணும்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரியான 64 திருவிளையாடல்ல இது ஒண்ணு, அது 1-2 எடுத்துடலாமே, இந்த மாதிரி வர்றதை எடுத்துடலாமே, அடுத்து நம்முடைய இளைய தலைமுறையினர் அதை படிக்க வேண்டும் அல்லவா. அப்ப அப்பாவை கொன்ன பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சுக்கிடுச்சு, அம்மா கூட இருந்த இந்த மாதிரியான இதை இடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னு உளவியலார் சொல்லுவாங்க. அது நிறைய அதை பற்றி நிறைய கதைகள் உண்டு, நிறைய வரலாறு உண்டு. எல்லா சமயத்திலும் அதற்கான ஆதாரங்களும் உண்டு. அது எல்லா சமயத்திலும் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் நாம் நம்முடைய சமயத்தில் நம்முடைய இளைய தலைமுறையினருக்காக இது போன்றவற்றை நீக்கிவிடலாம் அப்படின்றது எம்ஜிஆருடைய ஒரு எளிமையான நேர்மையான கருத்து. அவர் மனசுல பட்டதை சொல்றாரு. இதெல்லாம் அவர் படத்தை எடிட் பண்ற மாதிரி இதெல்லாம் எடிட் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறார். அதற்கு ஒருவர் கோபப்பட்டு பேசுகிறார்.
இவ்வாறாக எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்க்கையில் திமுகவில் இருந்த காலத்திலும் சரி, அதிமுகவில் இருந்த காலத்திலும் சரி, மனிதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அவர் தன்னுடைய கொள்கைகளை வரையறுத்துக் கொண்டாரே தவிர மதத்தை அடிப்படையாக வைத்து எந்த கொள்கையையும் வரையறுக்கவில்லை. மேலும் திமுகவில் இருந்தபோது திமுகவுக்கு முழுக்க முழுக்க விசுவாசமாக இருந்தார். திமுகவின் கட்சி கொள்கைகளை தன்னால் இயன்ற வகையெல்லாம், இயன்ற வழிகளில் எல்லாம் அவர் பிரச்சாரம் செய்தார், மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தார், மற்றவர்களை பின்பற்ற செய்தார். அதனால்தான் அவர் கட்சியை விட்டு வெளியேற்றிய பிறகு அவரோடு சேர்ந்து ஒரு குழுவா, ஒரு கூட்டமாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கட்சி தொண்டர்கள் வெளியேறினர். அவங்க எல்லாருமே ஏற்கனவே ஒரு இயக்க கொள்கைக்கு பழக்கப்பட்டவர்கள். அவங்க வெறும் ரசிகர்கள் கிடையாது. வெறும் ரசிகர்களாக வைத்திருந்தால் அவங்க படம் பார்த்ததோட சரின்ட்டு போயிருப்பாங்க. இப்ப சிவாஜி கணேசனுக்கு இருந்தவங்க எல்லாம் ரசிகர்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் மாதிரி சிவாஜி கணேசனுக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ரசிகர்கள். அவங்க எல்லாரும் காங்கிரஸ் தொண்டர்கள் கிடையாது. அதுதான் வித்தியாசம். எம்ஜிஆருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நிறைய ரசிகர்கள் இருந்தாலும் அவர்களை அவர் ஒரு சித்தாந்த ரீதியாக பழக்கப்படுத்தவில்லை. இப்ப எம்ஜிஆர் தன்னுடைய ரசிகர்களை திமுக ஆதரவாளர்களாகவே வளர்த்து கொண்டு வந்தார். அவர் சொல்ற அந்த கருத்து, கொள்கைகள், அவற்றை பின்பற்றத்தக்க வகையில் தன்னுடைய கட்சியின் தொண்டர்களாகவே தன்னுடைய ரசிகர்களை உருவாக்கி இருந்தார். அதனால அவர் அதிமுக ஆரம்பிக்கும் போது இந்த ஆட்கள் எல்லாருமே அதிமுக தொண்டர்கள் ஆயிட்டாங்க. தொண்டர்கள் ஆகல. எம்ஜிஆர் தலைவரானார். கட்சி ஏற்கனவே அங்க இருந்தது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், குரோர்ஸ் கணக்குல இருந்தாங்க. அந்த மக்கள் என்ன ஆனாங்க, அப்படியே அதிமுகன்ற பேர் தான் அவங்களுடைய கட்சி பேர் மாறிச்சே தவிர அவங்களுடைய தலைவர் அன்றைக்கும் எம்ஜிஆர் தான், இன்றைக்கும் எம்ஜிஆர். அந்த அதிமுக என்ற ஒரு கட்சி. ஆக ஒரு கட்சியை தொண்டர்களோடு ஒரு பெயர் மாற்றத்தோடு மட்டுமே அந்த கட்சி உருவானது. இத கண்ணதாசன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவர் எம்ஜிஆர்னாலதானே அவர் சம்பத் சினிமாக்கார் ரொம்ப முக்கியமா அப்படின்னு அண்ணாவிடம் கேட்டு கட்சியை பிரிக்கிறார், கட்சியை உடைக்கிறார். உடைச்சு அவர் கட்சியை விட்டு பிரிந்து போகும்போது சம்பத் கூட கண்ணதாசன் போறார். போய் அவங்க தமிழ் தேசிய கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கண்ணதாசன் சொல்றாரு, நாங்க கட்சி ஆரம்பித்த போது எங்களிடம் தலைவர்கள் இருந்தனர். இவருடைய கொள்கைக்கு ஆதரவானவர்கள் அல்லது சினிமா திரை உலக அந்த மாயை நம்ம கட்சியில இருக்கக்கூடாது, நம்ம கட்சி ஒரு அறிவான கட்சின்னு ஒரு பிம்பம் இருக்கணும், இந்த திரை மாயை என்பது இருக்கக்கூடாதுன்னு நினைத்தவர்கள் எல்லாம் அண்ணாவிடம் பகைத்து கொண்டு திமுகவை விட்டு வெளியேறி தமிழ் தேசிய கட்சி என்று தொடங்குகிறார்கள். அப்ப கூட காமராஜ் கேள்வி பண்றாரு, அதென்ன தமிழ் தேசியம் தெலுங்கு தேசியம்னு, தேசியம்னா இந்தியாதாயா அப்படின்றாரு. இப்படி இவங்க தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிக்கும் போது கண்ணதாசன் சொல்கிறார், எங்களோடு தலைவர்கள் வந்தார்களே தவிர தொண்டர்கள் யாரும் வரவில்லை, அதனால் எங்களால் கட்சி நடத்த இயலவில்லை. ஆனா எம்ஜிஆர் ஆரம்பத்துல இருந்தே இந்த 1954ன்னு சொன்னனே, இந்த ரயில்வே தமிழ் கலை மன்றம், அந்த விழாவில் அவர் சும்மாதான் பேச கூப்பிட்டாங்க, கட்சி ரீதியாக அவரை கூப்பிடல. அப்படி எங்க அவரை சும்மா கூப்பிட்டா கூட அங்கேயும் போய் 2 கட்சி கருத்துக்களை எடுத்து சொல்லி அங்க வந்திருக்கிற மக்கள்ல சிலரை சரின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு, அதை நம்ப வைக்கும்படியான அளவுக்கு அவர் அந்த விளக்கங்களை எடுத்து சொல்லும் போது அவர் வளர்த்த ஆட்கள், அவருடைய ரசிகர்கள் அனைவருமே திமுக கட்சிக்காரர்களாகவே இருந்தாங்க, அந்த இயக்க தொண்டர்களாக இருந்தார்கள். மற்ற காங்கிரஸ்ல அங்கங்க இருந்தவங்க 1-2 பேர் அல்லது ஒரு சிலர் எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்திருக்கலாம். ஆனா எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தவர்கள் 90% பேர் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களாக, ஒரு சித்தாந்த ரீதியாக வளர்த்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்ததுனால அவர் அதிமுக ஆரம்பிக்கும் போது அவருக்கு முழு கட்சியே கிடைச்சது. அவர் ஒன்னொன்னா டெவலப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவர் தலைவராக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றதுதான் சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.